அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம் உயிர் யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வீடியோவில் ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட் அப்படிங்கிற தலைப்பில் பல விஷயங்களை பார்த்தோம். இன்னைக்கு கலெக்ஷன் ஆஃப் பிளட் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கலெக்ஷன் ஆஃப் பிளட்டுங்கும் போது பிளட்டை எப்படி வெளியே எடுக்கணும் அப்படிங்கிற தெளிவான ப்ரொசீஜராக பார்க்க போகிறோம். பிளட்டில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னா பிளட்டை வெளியே எடுத்து தாங்க ஆகணும். பிளட்டை வெளியே எடுக்கணும்னா உடம்புல ஒரு வலியை தாங்கி தான் ஆகணும். பிளட்டை எடுப்பதற்கு மிக முக்கியமான கருவி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சிரிஞ்ச். இப்போ மேலும் தேவையான பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பிளட் கலெக்ஷன் சேர், டோனிகேட், சிரிஞ்சு, காட்டன், ஸ்பிரிட். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளட் கலெக்ஷன் சேர். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பேஷண்ட்டை உட்கார வைப்பதற்கு கம்ஃபர்டபுளாக உட்கார வைப்பதற்கு இந்த பிளட் கலெக்ஷன் சேர் தாங்க பெஸ்டானது. இப்போ இதில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிளட் எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. சில பேருக்கு பிளட்டை பார்த்தாலே அப்படி மயக்கமாகவே வந்துடும். சில பேர் நார்மலாகவே உட்கார்ந்துருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் பேஷண்ட்டை கம்ஃபர்டபுளாக உட்கார வைக்கணும்னா இந்த பிளட் கலெக்ஷன் சேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இதில் திரும்ப வந்து இந்த சேர்ல இருக்கிற ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா பேஷண்டோட கையை கரெக்டான பொசிஷனுக்கு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிரிஞ்ச். இந்த சிரிஞ்சில் பார்த்தீங்கன்னா 2 ml, 3 ml, 5 ml அப்படின்னு பல அளவு உள்ள சிரிஞ்சு காணப்படுது. இப்போ இதை ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு எவ்வளோ பிளட்டு தேவை அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த சிரிஞ்சை என்ன பண்ணுறோம்னா செலக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த சிரிஞ்சில் பார்த்தீங்கன்னா நீடில், பாடி இல்லைனா டியூபு, பிஸ்டன் அப்படின்னு பார்ட் இருக்கும். இந்த பாடி பகுதியில் பார்த்தீங்கன்னா ரீடிங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. திரும்ப பிளட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிரிஞ்சை வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். எப்படி செக் பண்ணிக்கணும்னா இப்போ இந்த நீடில் வந்து பாடியோட ஃபிட் பண்ணிக்கணும். திரும்ப பிஸ்டனை என்ன பண்ணணும்னா ஒரு வாட்டி அப் அண்ட் டவுன் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த ஏர் வந்து நீடில் வழி வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஏர் வந்துச்சு அப்படின்னா நீடில் பிளாக் இல்லை, அந்த நீடில் நம்ம குத்துறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோனிகேட். இந்த டோனிகேட்டை என்ன பண்ணணும்னா பேஷண்டோட கையில், அதாவது ஜஸ்ட் எபோவ் த எல்போ ஜாயிண்ட், அந்த முழங் கைக்கு கொஞ்சம் மேலேயா இந்த டோனிகேட்டை என்ன பண்ணணும்னா கட்டணும். டைட்டாக கட்டிட்டு இந்த வெயினை என்ன பண்ணணும்னா நம்ம செலக்ட் பண்ணுறோம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெயின்ஸ் வந்து ப்ராமினெண்ட்டாக தெரியும், சிலருக்கு வெயின் வந்து ப்ராமினெண்ட்டாக வெளியே தெரியாது. இப்போ வெளியே ப்ராமினெண்ட்டாக தெரியுது அப்படின்னா அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிட்டு காட்டன், ஸ்பிரிட் வச்சு க்ளீன் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு நம்ம டைரெக்டாக குத்திக்கலாம். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெயின் வந்து ப்ராமினெண்ட்டாக தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம தான் என்ன பண்ணணும்னா வெயின் எது, மசில் எது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி டச் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா குத்தணும். குத்திட்டு இப்போ பிளட்டை வந்து நமக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு எவ்வளோ தேவையோ அதை வெளியே எடுக்கணும். இதுதாங்க ஒரு பிளட் டெஸ்ட், அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு பிளட் எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர். திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளட் டோனார் இருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு திடீர்னு அதிகமான பிளட்டு தேவைப்படுது. அப்போ பிளட்டு வந்து ஒரு ஆள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அவங்கள தான் டோனார் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்போ அந்த டோனாருக்கு வந்து பிளட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அது இன்னொரு மெத்தடில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டோனாருக்கான 2-3 விஷயங்களை நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பிளட்டு கொடுக்க வர்ற டோனாரை வந்து அவங்களோட நெய்ம், ஏஜு, ஜெண்டர், அவங்களோட அட்ரஸ்ஸு, ஐடி ப்ரூஃபு இவை எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த ரெஜிஸ்டர் வந்து இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்கள பற்றியதான முழு விவரத்தை நம்ம அந்த ரெஜிஸ்டர் மூலமாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். திரும்ப ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஹிஸ்ட்ரி, அதாவது இப்போ டோனரோட ஹெல்த்தை வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். திரும்ப பார்த்தீங்கன்னா இதில் டோனரோட டெம்பரேச்சர், பிளட் ப்ரெஷர், பல்ஸு,
ரெட் செல் கவுண்டு, திரும்ப பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி, ஹெச்பிஎஸ்ஏஜி, விடிஆர்எல் இப்படிப்பட்ட பால்வினை நோய்களுடைய தாக்கம் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஸ்க்ரீனிங் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அவங்கள பிளட் கொடுக்கறதுக்கு செலக்ட் பண்ண முடியும். மூணாவது பார்த்தீங்கன்னா த டொனேஷன். இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இந்த ஸ்க்ரீனிங், ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்க்ரீனிங் இதை ப்ரொசீஜரை முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்கள என்ன பண்ணணும்னா நம்ம டொனேஷனுக்காக அழைச்சிட்டு போகணும். இப்போ இவங்களை என்ன பண்ணணும்னா கம்ஃபர்டபுளாக ஒரு சேரில் உட்கார வைக்கணும். உட்கார வச்சுட்டு அவங்களோட வெயினை கையில் வந்து வெயினை செலக்ட் பண்ணி அந்த வெயின் ஏரியாவை என்ன பண்ணணும்னா க்ளீன் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கணும். ஸ்டெர்லைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பிளட் கலெக்ஷன், டோனார் பிளட் கலெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீடில் இருக்கும். அந்த நீடிலோட சேர்ந்து பிளட் கலெக்ஷன் டியூபு அண்ட் பேகு ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த நீடில் என்ன பண்ணணும்னா குத்துனதுக்கு அப்புறமா பிளட்டு வந்து அப்படியே ஃப்ளோ ஆகி வரும். ஃப்ளோ ஆகி அப்படியே என்ன பண்ணணும்னா இந்த பிளட் கலெக்ஷன் பேக்கில் வந்து கலெக்ட் ஆகும். இப்போ ஒரு டோனார் வந்து மேக்சிமம் 350 ml ஆஃப் பிளட்டை வந்து கொடுக்கலாம். ஆனால் ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா 500 ml ஆஃப் கெப்பாசிட்டி பேக் தான் வச்சுருப்பாங்க. இதில் 150 ml பார்த்தீங்கன்னா ஆன்டிகோயாகுலண்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த பிளட்டை வந்து கிளாட் பண்ண விடாத படிக்கு பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆன்டிகோயாகுலண்ட்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ப்ரொசீஜரில் வந்து அந்த பிளட் வந்து அழகாக இந்த பேக்கில் ப்ளீட் ஆகி கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நாலாவது பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ்மெண்ட் அண்டு ரிகவரி. இப்போ டோனார் வந்து பிளட்டை கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து ரிலாக்ஸாக டோனாரை என்ன பண்ணணும்னா உட்கார வைக்கணும். உட்கார வச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு தேவையான ஃப்ரெஷ் ஜூஸோ ஸ்நாக்ஸோ கொடுத்து அவங்கள ரிலாக்ஸ் பண்ணி அனுப்பி வைக்கணும். இப்போ இது வந்து பிளட் டோனார்கிட்டருந்து பிளட்டை கலெக்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ப்ரொசீஜர்ஸ். அப்போ எப்படி இன்வெஸ்டிகேஷனுக்கு பிளட் கலெக்ட் பண்ணணும், எப்படி வந்து ஒரு டோனாருக்கு பிளட் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடு வந்து நமக்கு ஒரு தெளிவான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். அதற்காக உங்களுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பிளட் கலெக்ஷன் டியூப்ஸ் அண்டு ஆன்டிகோயாகுலன்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அது வரைக்கும் உங்களிருந்து விடை